ஒரு நாள் காலையில இருந்து காலுக்காக உணவு தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தது. இப்படி ரொம்ப நேரம் உணவு தேடியும் அதுக்கு எந்த உணவும் கிடைக்கவே இல்லை. காலுக்காக உணவு தேடி இப்ப ரொம்ப தூரம் பறந்து வந்துச்சு. வழியில ஒரு இடத்துல காலுக்காகத்தை பார்த்த சோனா குருவி அதை கூப்பிட ஆரம்பிச்சது. காலண்ணா, காலண்ணா, நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்றது, காலையில இருந்து உணவுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் ஒரே ஒரு தானியம் கூட கிடைக்கல. காலண்ணா, என்கிட்ட கொஞ்சம் தானியங்கள் இருக்கு, இத சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து வேற ஏதாவது உணவு கிடைக்குதான்னு தேடுவோம். ரொம்பவும் பசியா இருந்த காலுக்காவும் சோனா குருவி கொடுத்த அந்த தானியங்களை உடனே சாப்பிட ஆரம்பிச்சது. பிறகு அந்த தானியங்களை சாப்பிட்டு முடிச்சதும் காலுக்காவும் இப்படி பேச ஆரம்பிச்சது. அப்பாடா, இப்பதான் உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கு. சோனா, இந்த தானியங்களை கொடுத்த உனக்கு ரொம்ப நன்றி. பிறகு காலுக்காகவும் சோனா குருவியும் மறுபடியும் உணவு தேட பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன இவங்க 2 பேரும் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு இடத்துல நிறைய செடிகள் விளைஞ்சிருக்கத பார்த்துட்டு அங்க போனாங்க. சோனா, இந்த செடிகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் இந்த மாதிரி செடிகளை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. எனக்கு என்னமோ இந்த செடியை பார்த்தா மூலிகை செடி மாதிரி இருக்கு. இவ்வளவு செடிகள் இருக்கு, ஆனா ஒரு செடியில கூட பழம் இல்ல. ஒருவேளை இந்த செடி உருளைக்கிழங்கு செடியா இருக்குமோ? அப்படி இருந்தா வேர்ல தான் உருளைக்கிழங்கு இருக்கும். அப்படியா? அப்படின்னா நாமும் இந்த செடியை இப்பவே பிடுங்கி பார்ப்போம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ஒரு செடியை வேரோட பிடுங்கிச்சு. அந்த செடி ஒரு கடலை செடி. ஆனா கடலையை இதுக்கு முன்னால சோனா குருவியும் காலுக்காகவும் பார்த்ததே இல்லை. அதனால அவங்களுக்கு இதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு சந்தேகம் வந்துச்சு. சோனா, இந்த செடியோட வேர்ல நிறைய விதைகள் இருக்கு, இத சாப்பிடலாமா? காலண்ணா, இது சாப்பிடலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை இது ஏதாவது விஷ விதையா இருந்துட்டா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும். அப்புறம் இதை என்னதான் பண்றது? ரீட்டா கிளிக்கு ஓரளவுக்கு நிறைய செடிகளை பத்தி தெரியும். நாம இந்த செடியை எடுத்துட்டு போய் அதுகிட்ட கேட்டு பார்ப்போம். பிறகு காலுக்காகவும் சோனா குருவியும் ஒரு கடலை செடியை பிடுங்கி எடுத்துக்கிட்டு ரீட்டா கிளியோட வீட்டுக்கு போனாங்க. இவங்க போனப்ப ரீட்டா கிளி வீட்டுல இல்ல, ராக்கி கிளி தான் வாசல்ல உட்கார்ந்து. ராக்கி அண்ணா, ரீட்டா வீட்டுல இல்ல? இல்ல சோனா, ரீட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. நாளைக்கு காலையில தான் வரும். ராக்கி, உணவு தேட போன எங்களுக்கு இந்த செடி தான் கிடைச்சிச்சு. இதோட வேர்ல உள்ள விதைகளை நீ ஏற்கனவே பார்த்திருக்கியா? இது என்ன சாப்பிடக்கூடிய பொருளா? ராக்கி அண்ணா, இது எந்த மாதிரி செடின்னு இந்த செடியை நல்லா பார்த்து சொல்லுங்க. இது ஏதாவது விஷ செடியோ இருக்குமோன்னு நினைச்சு இதை சாப்பிடவே இல்லை. அந்த செடியை பார்த்த உடனே ராகி கிளிக்கு இது வேர்க்கடலை செடின்னு தெரிஞ்சுக்கிச்சு. இந்த உண்மையை இப்ப சொன்னா இந்த வேர்க்கடலையை உங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும். அதனால பொய் சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுட்டு நாமளும் இந்த வேர்க்கடலைய சாப்பிடலான்னு ராகி கிளி முடிவு பண்ணிடுச்சு. நல்ல வேளை இந்த விதைகளை நீங்க சாப்பிடாம இருந்தீங்க. இந்த விதைகள் பயங்கரமான விஷம் உள்ளது. இதை சாப்பிட்டவங்க உடனே இறந்து போயிடுவாங்க. அப்படியா? எங்களுக்கு இருந்த பசியில இந்த விதைகளை சாப்பிடலாம்னு நினைச்சோம். இருந்தாலும் யாரையாவது கேட்டுக்கிட்டு அப்புறம் சாப்பிடலாம்னு தான் இங்க வந்தோம். இந்த செடியை அப்படியே வச்சுட்டு போங்க. இதை குழி தோண்டி புதைக்கணும். இந்த விஷ விதைகள் எந்த பறவை கண்ணிலையும் படக்கூடாது. ராக்கி கிளி இப்படி சொன்ன உடனே சோனா குருவியும் காலுக்காகவும் அந்த வேர்க்கடலை செடியை அங்கேயே போட்டுட்டு உணவு தேட பறந்து போனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில அம்மா வீட்டுக்கு போயிருந்த ரீட்டா கிளி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. என்னங்க, வாங்க உணவு தேட போவோம். சீக்கிரமா போனாதான் ஏதாவது காஞ்ச தானியங்களாவது கிடைக்கும். ரீட்டா, இன்னைக்கு நாம உணவு தேட போக வேண்டியதில்ல. நமக்கு தேவையான உணவு வீட்லயே இருக்கு. இப்படி சொன்ன ராக்கி கிளி அந்த வேர்க்கடலை செடியை எடுத்து அதுகிட்ட கொடுத்துச்சு. ஐ, வேர்க்கடலை! என்னங்க, இந்த கடலை செடி உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? ரீட்டா, நேத்து காலுக்காகவும் சோனா குருவியும் இந்த செடியை எடுத்துக்கிட்டு வந்து இது சாப்பிடக்கூடிய பொருளான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வேர்க்கடலைய பத்தி எதுவும் தெரியல. நான் உடனே புத்திசாலித்தனமா இது விஷ செடின்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி இந்த செடியை வாங்கி வச்சுக்கிட்டேன். என்னங்க, நீங்க செஞ்சது பெரிய தப்பு. நம்ம நண்பர்களை நாமளே ஏமாத்தலாமா? அவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே உங்ககிட்ட கேக்குறாங்க. ஆனா நீங்க அவங்கள ஏமாத்திருக்கீங்க. இது நம்பிக்கை துரோகம். நான் இப்பவே போய் அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறேன். ரீட்டா, நான் ஏதோ விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டேன். ஆனா தயவு செய்து இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடாத. அப்படி சொன்னீன்னா அவங்க என்னை பத்தி ரொம்பவும் கேவலமா நினைப்பாங்க. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில உணவு தேட போறதுக்காக எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல ஒன்னா உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க இன்னும் ரீட்டாவை காணோம்? அம்மா வீட்டுக்கு போன ரீட்டா கிளி திரும்பி வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கிளம்புவோம், மணி ஆயிடுச்சு.
இப்படி பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் பிறகு உணவு தேட பறந்து போனாங்க. இப்படி உணவு தேட போன இவங்களுக்கு ரொம்ப நேரம் தேடியும் உணவு கிடைக்கல. அதனால களைச்சு போன இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே மூட்டை சித்தி உட்கார்ந்து இருந்துச்சு. என்ன எல்லாரும் இவ்வளவு தூரம் பறந்து வந்துட்டீங்க? ஏன் இன்னுமா உங்களுக்கு உணவு கிடைக்கல? ஆமா மூட்டை சித்தி, இவ்வளவு தூரம் பறந்து வந்தோம், எங்களுக்கு இன்னும் எந்த உணவும் கிடைக்கல. சரி, ஏன் கூட வாங்க, நான் வீட்டுல கொஞ்சம் தானியங்கள் வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடுக்கறேன், சாப்பிடுங்க. மோட்டு சித்தி அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட எல்லா பறவைகளும் சந்தோஷமானாங்க. பிறகு அவங்க மோட்டு சித்தி கூட அதோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படி எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போன மோட்டு சித்தி எல்லாருக்கும் ஒவ்வொரு நெற்கதிரிகளை கொடுத்துச்சு. நேத்து பக்கத்து காட்டுல இருந்து என்னோட பெரியப்பா குடும்பம் என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இதையெல்லாம் சேகரிச்சு வச்சிருந்தேன். ஆனா வந்தவங்க யாருமே நிறைய சாப்பிடல. மோட்டு சித்தி, ராக்கி, ரீட்டா இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க உணவு தேட வரல. தயவு செய்து அவங்களுக்கும் உணவு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க அதை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துடுவோம். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே மோட்டு சித்தி இன்னும் 2 நெற்கதிரிகளை அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். பிறகு எல்லா பறவைகளும் அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு ரீட்டா கிளியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ரீட்டா, ரீட்டா, கதவை தர, நான் தான் சோனா வந்திருக்கேன். சோனா குருவியோட குரலை கேட்டதும் வீட்டுக்குள்ள கடலைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கிளிகள் 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. ரீட்டா, வாசல்ல நிறைய பறவைகளோட குரல் கேக்குது. அவங்க உள்ள வர்றப்ப நாம கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நான் பொய் சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஒரு பொய் சொன்னா அதனால எவ்வளவு அசிங்கப்பட வேண்டி இருக்கு பாருங்க. பிறகு ராக்கி கிளி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த கடலை எல்லாத்தையும் பக்கத்து ரூம்ல கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு அப்புறமா கதவை திறந்துச்சு. இப்ப எல்லா பறவைகளும் ரீட்டா கிளி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்படி வந்தவங்க நடந்த கதை எல்லாத்தையும் ராக்கி கிளிகிட்டயோ ரீட்டா கிளிகிட்டயோ சொன்னாங்க. சரி, நீங்க 2 பேரும் வீட்டுல பசியோட இருப்பீங்களேன்னு தான் உங்களுக்கும் மோட்டு சித்திக்கிட்ட சொல்லி இந்த தானியங்களை வாங்கிட்டு வந்தோம். இப்படி சொன்ன சோனா குருவி அந்த தானியங்களை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துச்சு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ராக்கி கிளிக்கு மனசாட்சி ரொம்பவும் உறுத்துச்சு. நண்பர்களே, என்ன மன்னிச்சிடுங்க. முக்கியமா சோனா, காலு, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. இப்படி பேச ஆரம்பிச்ச ராக்கி கிளி பிறகு வேர்க்கடலை செடி விஷயத்துல அது பொய் சொன்ன விஷயத்த அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏன் தான் அப்படி பொய் சொன்னேன்னு எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் சத்தியமா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். பிறகு எல்லா பறவைகளும் ராக்கி கிளிய மன்னிச்சு அதோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டாங்க. பிறகு எல்லா பறவைகளும் கூட்டமா அந்த வேர்க்கடலை செடி வந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. இப்படி போனவங்க வேர்க்கடலையை எடுத்து சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தைங்களா, இந்த கதையில ராக்கி கிளி பொய் சொல்றதுக்கு காரணமே எல்லா வேர்க்கடலையும் தானே சாப்பிடணுங்கிற சுயநலமும் பேராசையும் தான். இந்த சுயநலமும் பேராசையும் இல்லைன்னா நாம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அம்மா, காலங்கள் மறுபடியும் வந்தா நாம என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பியூட்டி, எப்ப உன்னோட அப்பா இறந்து போனாங்களோ அப்பையில இருந்து இந்த காங்கு நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் நீ பயப்படாத, அம்மா இருக்கல்ல, எதுவா இருந்தாலும் சமாளிப்ப. அம்மா, நீங்க உங்க நண்பர்களை கூப்பிட்டுட்டு போய் கால் அங்கிள் கிட்ட கொஞ்சம் டைம் கேளுங்க. அதுக்குள்ள நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். பியூட்டி, ஏழைங்களுக்கு யாருமே உதவ மாட்டாங்க. நான் இன்னைக்கு எங்க அம்மாவோட காட்டுக்கு போறேன். அங்க எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும். இந்த சமயத்துல சோனா குருவி வீட்டு வாசல் கதவை யாரோ தட்ட சத்தம் கேட்டுச்சு. அம்மா, அம்மா, கால் அங்கிள் மறுபடியும் வந்துட்டாங்க போல இருக்கு. ஏய் சோனா, சீக்கிரமா கதவை தர. கதவை திறக்கலன்னா கதவை உடைச்சுக்கிட்டு நான் உள்ள வந்துருவேன். உடனே சோனா குருவி பயந்து போய் கதவை திறந்துகிட்டு வெளியில வந்தது. அம்மா கூடவே பியூட்டியும் வெளியே வந்துச்சு. இங்க பாரு சோனா, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வட்டியும் முதலுமா இப்பவே எடுத்து வை. இல்லன்னா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போ. இந்த வீட்டை வித்து எனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிறேன். காலண்ணா, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். ஆமா, 2 நாளைக்கு அப்புறம் உனக்கு பணம் எங்க இருந்து வருது? வானத்துல இருந்து கொட்ட போகுதா? சரி, இருந்தாலும் நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். 2 நாளைக்கு அப்புறம் வருவேன். எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் கொடுக்கலன்னா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும்.
அது ஞாபகம் இருக்கட்டும். இப்படி சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காக அங்கிருந்து பறந்து போன உடனே பியூட்டி அழ ஆரம்பிச்சது. அம்மா, இந்நேரம் அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்த காலங்கள் இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. பியூட்டி அழாம இரு, எல்லாம் சரியாயிடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சோனா குருவியும் பியூட்டியும் இரவு உணவு சாப்பிட்டு தன்னுடைய கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தூங்க ஆரம்பிச்ச உடனே பியூட்டிக்கு ஒரு கனவு வந்துச்சு. பியூட்டி பியூட்டி, இங்க வா, இங்க நான் உனக்காக காத்திருக்கேன். இப்படி சத்தம் கேட்ட உடனே பியூட்டி எழுந்திருச்சு பார்த்தது. அந்த சமயத்துல அவங்க வீட்டு ஜன்னல் வழியா ஒரு தேவதை எட்டி பார்த்தது. பியூட்டி, உன்னை கூப்பிட்டது நான் தான், ஏன் கூட வா. உடனே பியூட்டி அந்த தேவதை பின்னாலேயே போச்சு. இப்படி போன தேவதை ஒரு இடத்துல நின்னு இப்படி பேச ஆரம்பிச்சது. பியூட்டி, நீயும் உன்னோட அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதனால கடவுள் உங்களுக்கு உதவ முடிவு பண்ணிட்டாரு. சொல்லு, உனக்கு நான் என்ன உதவி செய்யணும்? நீங்க எனக்கு உண்மையிலேயே உதவி செய்வீங்களா? ஆமா, உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன். என்ன உதவி வேணும்னு சொல்லு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா ரொம்பவும் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக காலங்கள் கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தோம். ஆனா வைத்தியம் பலன் அளிக்காம எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அன்னையிலிருந்து காலங்கள் வாங்கின கடனை இப்பவே கொடுங்கன்னு கேட்டு எங்களை ரொம்பவும் தொல்லை பண்றாரு. பணத்தை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லன்னா வீட்டை காலி பண்ணுங்க, நான் வீட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எங்களை பயமுறுத்துறாரு. பியூட்டி, அழாத, நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு போ. அந்த காட்டுல ஒரு அழகான நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நதியில போய் 2 பேரும் தண்ணி குடிங்க. நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு அந்த நதி சொல்லும். நான் சொல்றபடி நடந்துகிட்டீங்கன்னா உங்களோட எல்லா கவலையும் தீர்ந்து போயிடும். இப்படி சொன்ன தேவதை அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இந்த சமயத்துல கனவு கண்டுகிட்டு இருந்த பியூட்டியும் கனவு கலைஞ்சு போய் எழுந்திருச்சு உட்கார்ந்தது. அம்மா அம்மா, எழுந்திருங்க, சீக்கிரமா எழுந்திருங்க. கண் விழிச்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்த சோனா குருவி கிட்ட பியூட்டி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அம்மா, நாளைக்கு நம்ம கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு போகணும். பியூட்டி, கனவு என்னைக்குமே நிஜத்துல நடந்தது இல்ல, தயவு செய்து படுத்து தூங்கு. இல்லம்மா, இந்த ஒரு தடவை மட்டும் என் பேச்ச கேளுங்க. இந்த கனவு கண்டிப்பா நடக்கும். அம்மா ப்ளீஸ்மா. பியூட்டி ரொம்பவும் கெஞ்சி கேட்டதும் சோனா குருவி கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்கிச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பொழுது விடிச்சதும் சோனா குருவியும் பியூட்டியும் கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க சீக்கிரமாவே கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த காட்டுக்கு போன இவங்க நதியை தேடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழிஞ்சு பார்த்தாங்க. ஆனா எங்கேயுமே நதி இல்ல. இதனால களைச்சு போன இவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. பியூட்டி, நான் ரொம்பவும் களைச்சு போயிட்டேன். நான் என்னவோ இந்த காட்டுல நதியே இல்லைன்னு நினைக்கிறேன். நாம இவ்வளவு தூரம் அலைஞ்சது எல்லாம் வீணா போயிடுச்சு. அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா, வாங்க, அதோ அங்க ஒரு புறா அங்கிள் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேப்போம். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்த புறா கிட்ட அழைச்சுக்கிட்டு போச்சு. புறான்னா, இந்த காட்டுல ஏதாவது நதி ஓடுதா? இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னால பறந்து போங்க. அப்படி போனீங்கன்னா நீங்க ஒரு அழகான நதியை பார்க்கலாம். அந்த புறா இப்படி சொன்னதும் பியூட்டி ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் இன்னும் கொஞ்ச தூரம் முன்னால பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி போனவங்க கொஞ்ச தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் புறா சொன்ன மாதிரியே ஒரு அழகான நதி ஓடிக்கிட்டு இருக்கதை பார்த்தாங்க. உடனே சோனா குருவியும் பியூட்டியும் அந்த நதியில தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் தண்ணீர் குடிச்சு முடிச்சதும் அந்த நதி இப்படி பேச ஆரம்பிச்சது. பியூட்டி, இந்த நதிக்கு எதிரில ஒரு மரம் இருக்குது பாரு. அந்த மரத்துக்கு அடியில இருக்கிற மண்ணை கொஞ்சம் தோண்டி பாருங்க. அங்க உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அந்த நதி இப்படி சொன்ன உடனே சோனா குருவியும் பியூட்டியும் அந்த நதிக்கு எதிரில இருந்த அந்த மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்தாங்க. பியூட்டி, அந்த நதி சொன்ன மரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இருந்தாலும் இந்த மண்ணை நம்ம எப்படி தோன்றது? சோனா குருவி இப்படி சொன்ன உடனே மண்ணை தோன்றதுக்கான கரையிலும்னு அங்க வந்துச்சு. உடனே சோனா குருவி அதை எடுத்து அங்கிருந்து மண்ணை தோண்ட ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்ச நேரம் தோண்டின உடனே அந்த மண்ணுக்குள்ள இருந்து ஒரு அழகான மரப்பெட்டி ஒண்ணு வெளியே வந்துச்சு. அதை திறந்து பார்த்ததும் சோனா குருவியும் பியூட்டியும் ஆச்சரியமானாங்க. ஏன்னா அந்த மரப்பெட்டி நிறைய தங்க காசுகள் இருந்துச்சு. பாருங்கம்மா, பாருங்க, என்னோட கனவு உண்மையாயிடுச்சு. வாங்க, இந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு நாம சீக்கிரமா வீட்டுக்கு போவோம்.
காலுஜி, அந்த சோனா குருவியோட வீடு நமக்கு வந்து சேர்ந்துரும் இல்ல? கோரி, அந்த வீடு இனிமே நமக்கு தான். நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சோனா குருவியால ஒரு நாளும் திருப்பி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா அந்த பணத்தை மாதிரி 5 மடங்கு அதிகமான மதிப்பு உள்ள அந்த வீடு நமக்கு கிடைக்க போகுது. காலுஜி, அப்படின்னா நம்ம வீட்ல உள்ள எல்லா பொருட்களையும் நாம கொண்டு போய் எங்க அம்மாவுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா சோனா குருவியோட வீடு நமக்கு கிடைக்கும் போது அதுல உள்ள எல்லா பொருட்களும் நமக்கு தானே சொந்தமாக போகுது. அப்புறம் வீட்டை வாங்குற நாம வீட்டுக்குள்ள உள்ள பொருட்களை மட்டும் சோனா குருவியை எடுத்துக்கிட்டு போக விட்டுடுவோமா? அந்த வீடும் நமக்கு தான், அந்த வீட்டுல உள்ள பொருட்களும் நமக்கு தான். நம்ம வீட்ல உள்ள பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிறகு கோரிக்காவும் தன்னோட வீட்டுல இருந்த எல்லா ஜாமான்களையும் கொண்டு போய் தன்னோட அம்மா கிட்ட கொடுத்துச்சு. கோரி, நீ எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலே அது 2 நாள் கழிச்சு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவ. இப்ப இவ்வளவு பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கறியே, இத கேட்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அம்மா, இந்த பொருட்களை எல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், இது சத்தியம். ஒரு கால் மனசு மாதிரி வந்து கேட்டீன்னா உன்னை என்ன பண்றது? அம்மா, எங்க வீட்டுல தொடப்பம் இருக்குல்ல, அதை எடுத்து என்ன அடி. இப்படி சொல்லிட்டு கோரிக்காவும் அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி வீட்டுக்கு போனாங்க. சோனா, நீ சொன்ன மாதிரியே இப்ப 2 நாள் ஆயிடுச்சு. இப்ப நீயா வீட்டை விட்டு வெளியே போறியா, இல்ல நாங்க உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? இந்த வீட்டை விட்டு இப்ப வெளியே போறது நாங்க இல்ல, நீங்க 2 பேரும் தான். இந்தாங்க, உங்ககிட்ட வாங்கட பணம். இதை எடுத்துக்கிட்டு 2 பேரும் இப்ப வீட்டை விட்டு வெளியில போங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து கொடுத்துருச்சு. என்னது, பணத்தை திருப்பி கொடுக்கறியா? சோனா, இவ்வளவு பணம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே போகலன்னா நாங்க உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவோம். பியூட்டி இப்படி கோவமா சொன்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்கிருந்து தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோரி, நம்ம வீட்டுல தண்ணி குடிக்க கூட ஒரு டம்ளர் இல்ல. சீக்கிரமா உங்க அம்மா வீட்டுக்கு போய் கொடுத்த பொருளை எல்லாம் வாங்கிக்கிட்டு வா. காலுக்காவும் இப்படி சொன்ன உடனே கோரிக்காவத்துக்கு அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அம்மா, எங்க வீட்டுல தொடப்பம் இருக்குல்ல, அதை எடுத்து என்ன அடி. காலுச்சி, எனக்கு உடம்பு ரொம்ப சோம்பலா இருக்கு, என்னால அவ்வளவு தூரம் பறந்து போக முடியாது. தயவு செஞ்சு நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி, நீ போக வேண்டாம், நானே போறேன். இப்பவே போய் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காவும் பிறகு கோரிக்காகத்தோட அம்மா வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காகவும் பறந்து போறத பார்த்த கோரிக்காகவும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சது.